வணக்கம் நண்பர்களே, நாம் வீட்டில் மேங்கோ ஐஸ் கட்டி உருவாக்குறது எப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், சூப்பராக சுற்றி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ வாங்கிக்கோங்க. வாங்கி ஃபஸ்ட்டு இந்த பாப்பிட்டில் ஊற்றிக்கிடுவோம். விளையாட்டு சாமான் தான் பாப்பிட், அதிலே நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டோம் பாருங்கள். சிந்தனாச்சும் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் நோ ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. ஆனால் இது தூக்கும்போது கண்டிப்பாக சிந்தும், நிறையா ஊற்றிருக்கு. அடுத்ததான் இந்த இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு பாட்டில் எடுங்கய்யா, திறங்கய்யா, திறந்து ஊற்றிட வேண்டியதான். இன்னொரு பாட்டில் பாருங்கள், ஊற்றியாச்சு. இன்னொரு பாட்டில் சூப்பர். அடுத்து இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் இதில் ஒன்று அடிச்சிருவோம். அடித்தாச்சா? அடித்தாச்சு. டப்பு மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு டப்பை தூக்கி உள்ளே தூக்கி வைப்போம். உள்ளே தூக்கி வச்சாச்சு. அடுத்ததாக பாப்பிட்டு உள்ளே போயிடுச்சு. அடுத்ததாக இந்த இது, ஆனால் அதை மூடி வைக்கக்கூடாதுங்க. இது அடுத்த நாள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த நாள் அப்பா நல்லா கட்டி ஆயிடுச்சு. நீங்கள் தூக்கி தூக்கி போட்டாலும் கீழே விடாது, உடையாது. இங்கே பாருங்கள், மூடி வச்சதுனால இது கொஞ்சம் கொலன்னு இருக்குது. அடுத்ததாக பாப்பிட் நல்லாயிருக்கு. பாப்பிட்லேயும் நல்லா வந்திருக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், நம்ம நல்லா சுற்றி விளாடலாம். நல்லா சுற்றுதா? சூப்பராக சுற்றும். நச்சுக்காடுன்னு சுற்றுது பார்த்திங்களா? அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஐஸ் கட்டி மேலே ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. மேங்கோ ஃபுல்லாக நல்லா உறைஞ்சிருச்சு. மேங்கோ ஜூஸு கத்தி வச்சு லைட்டாக கீறிக்கோங்க. இப்போ தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேப் என்ன ஷேப்போ அந்த ஷேப் அப்படியே வந்திருக்கும். பாருங்கள், வா வரே வா, சூப்பராக இருக்கா? நச்சுன்னு இருக்குது பாருங்கள், நச்சு காடுன்னு இருக்குது. நீங்கள் இப்படியே நீங்கள் ஐஸ் கட்டியாக கூட சாப்பிட்லாம். ஆனால் சளி பிடிக்காமல் இருந்தால் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பாப்பிட்டு வந்துட்டானா? பாப்பிட்டு இதில் அமுக்குனா நான் உடையாதுங்க. இந்த சைடு உடையாது. ஏன்னா ஐஸ் கட்டி பாப்பிட்டு அச்சில் வார்த்துருக்கோம். நல்லா அச்சு எடுத்துருக்கு பாப்பிட்டை வச்சு. சூப்பராக இருக்கா? அச்சுன்னு இருக்குங்க. ஆனால் இலகி ஓடுதுங்க. ஏன்னா வெளியில் வச்சு எடுக்க பார்த்தீங்களா, அந்த ஹீட்டுக்கு இலகி அப்படியே ஓடும். கொஞ்சம் நேரம் இருக்கும், அவ்வளோதான். சூப்பர். நச்சுன்னு இருக்கா? நச்சுக்காடு ஆயிடுச்சா? அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருந்துச்சு இல்லையா, அதுங்கய்யா கொடுங்கய்யா. அதையும் இன்னும் இதே கட்டிக்கிறிய, அதை கொடுங்க. அதையும் நாங்கள் சாப்பிட்ணும்ல. அங்கே பாருங்கள், இது கொஞ்சம் உருகிடுச்சு. இருந்தாலும் அந்த கட்டி இருக்குது பார்த்தீங்களா. இனிமேல் மூடி வைக்காதீங்க, திறந்தே வச்சுருங்க. அருமை, அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மேங்கோ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க. பார்த்தவனையும் சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்தாங்க, இது உங்களுக்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த 2 போதும். பாப்பிட்டில் தான் நிறையா இருக்குல்ல, குட்டி குட்டியாக நிறையா இருக்கா, அதனால் அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? நல்லா இருக்குல்ல? குட்டீஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறையா நான் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா சளியும் சேர்த்து பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சளிக்கு உங்களை பிடிக்கும் இது தின்ட்டா. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா.